மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. 2 பேருக்கு குரங்கு கரடியும் தான் பிறக்க போகுது. நம்ம அவசரமே படக்கூடாது, சரியா? நம்ம மொல்லமா பெத்துக்கலாம். சரி மாமா. சரி, நீ போய் இஞ்சி பாலை குடிச்சிட்டு குரட்டி விட்டுக்கிட்டு வாயை திறந்துக்கிட்டே தூங்கு போ. மாமா, அண்ணாமலைக்கு நெசமாலும் குரங்கு குட்டி தான் பிறக்கும் மாமா. வாளோடு பிறக்கும். பாரு, அகத்தியர் அருவிக்குள்ள குரங்கெல்லாம் பார்த்திருக்கீல்ல, அதே மாதிரி. இவன் மூஞ்சிய பார்த்து அவனாவது புள்ள பெத்துக்குவானா என்ன? மீனாட்சி, நீ இன்னும் தூங்கலையா? என்ன இன்னைக்கு நம்ம வீட்டு பொம்பளைங்கெல்லாம் வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? பேரஞ்சு மாதிரியே நிக்கிறியாமா? இதே ஆழ்வார் குறிச்சியா இருந்தா குப்பனை கூட்டிட்டு வந்து வேப்பிலை அடிச்சு சரிப்படுத்தி இருக்கலாம். இது பாண்டிச்சேரி ஆயி போச்சு. தங்கச்சி, புரியுது. உன் மனசு கேட்கிற கேள்வி உன் கண்ணு வழியா எனக்கு தெரியுது. அண்ணன் பாண்டிச்சேரிக்கு வந்த உடனே அண்ணாமலை கிட்ட இருந்து உலகநாதனை பிரிச்சு உனக்கு சேர்த்து வைப்பேன்னு சொன்னனே, இப்போ அண்ணாமலைக்கு பூச்சி உண்டாயி உட்கார்ந்துருக்காளே, காரியம் முத்தி போச்சே, நீ என்னடா பண்ண போற அப்படின்னு தானே கேட்கிற? அண்ணாமலை வயித்துல இருக்கிறது பூச்சி இல்லடா, அது நாக்கு பூச்சி. அதை எப்படி கலைக்கணும்னு எனக்கு தெரியும். இப்பதான் சூழ்நிலையே நமக்கு சாதகமா இருக்கு. இங்க பாரு மீனாட்சி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து ராத்திரி மாப்பிள்ளை என்ன தனியா மாடிக்கு கூப்பிட்டு, மாமா அண்ணாமலை வயித்துல இருக்கிற குழந்தைய எப்படியாவது கலைச்சிடணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளைக்கு இந்த குழந்தை உண்டானதுல அவ்வளவு சந்தோஷம் இல்லடா. நீ மருந்த குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில போய் படுத்த உடனே மாப்பிள்ளை மனசுக்குள்ள 2 விதமான கேள்விகள் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணு, சொத்து எல்லாம் ஏமாத்தின தவசிய எங்க அண்ணனுக்காக உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அண்ணாமலையா, அல்லது கல்யாணமே பண்ணிக்கலினாலும் என் மாமனுக்காக உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மருந்து குடிச்சிட்டு போய் படுத்து கிடந்தாலே ஒரு அழகி மீனாட்சி, அவளா? இந்த 2 குழப்பம். அதுல மாப்பிள்ளை மனசு இப்ப லேசா உன் பக்கம் சரியா ஆரம்பிச்சிருச்சுடா. அண்ணன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஊதி பெருசாக்கிற. அநேகமா அண்ணாமலைக்கு வயிறு ஊதுறதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளைய கொண்டாந்து உங்கள்கிட்ட சேர்த்திடுற. நடக்கும்டா. அண்ணன் மேல நம்பிக்கை வச்சு வள்ளியம்மை இஞ்சி பால் வச்சிருக்கான். போய் குடிச்சிட்டு மாப்பிள்ளைய நினைச்சு கனவு கண்டுகிட்டே தூங்கு, சரியா? போ போ போ. அண்ணே, உங்களுக்கு சாந்தின்னு யாரையாவது தெரியுமா? சாந்தி. அது சாந்தின்னு எனக்கு யாரும் தெரியாது. ஏன் கேக்குற? இல்ல, அடிக்கடி உங்களை கேட்டு சாந்தின்னு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுது, அதான். அது ஏதோ தப்பு போனா இருக்கும். எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. என் வாழ்க்கையில 3 பெண்கள் பேரு தான் தெரியும். ஒண்ணு என் பொண்டாட்டி வள்ளியம்மை, 2வது என் அருமை தங்கச்சி மீனாட்சி, 3வது என் தங்கச்சியினுடைய எதிரி அண்ணாமலை. இதை தவிர எனக்கு யாரையும் தெரியாதுடா. அது தப்பா போனடா. நீ போய் தூங்குடா தங்கச்சி. ஐயோ, சாந்தி தேவையில்லாம போன் பண்ணி பிரச்சனை உண்டாக்குறாளே. விசாலம், இந்தாம்மா விட்டமின் மாத்திரை. ஒரு நாளைக்கு 2 தடவை சாப்பிடு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உன்னதான் டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சே, இன்னும் எங்க உட்காந்துட்டு இருக்க? இங்கெல்லாம் ரொம்ப நேரம் உட்கார கூடாதுமா. சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு போ. சரிங்க. குழந்தைய பத்திரமா பாத்துக்கோன்னு. விசாலம், இந்தா இந்த காஃபி குடி. வேண்டாங்க்கா, பச்சை உடம்புக்காரி வெறும் வயிற்றோட இருக்கப்படாது. காஃபி குடி. எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க்கா. என் தலையெழுத்த பாத்தீங்களா? என் பையன் எவ்வளவு அதிர்ஷ்டக்காரன்.
பிறந்தது சிமெண்ட் குழாக்குள்ள, இப்போ உட்கார்ந்து இருக்கிறது ஆஸ்பத்திரி தாழ்வாரத்துக்கு கீழே. விசாலம், வீணா மனசை போட்டு அழட்டிக்காத. இப்ப என்ன ஆயிடுத்து? உங்க ஆத்துக்கார் வரலன்னா நான் உன்னை கூட்டின்னு போக மாட்டேனா? ஆமா, அப்படி உங்க ஆத்துக்கார் எங்க தான் போனார்? நேத்திக்கு கூட உங்க ஆத்துல விளக்கு எரியவே இல்லை ராத்திரி பூரா. நான் பார்த்தேன். ஒருவேளை அவர் எங்கேயாவது வெளியூர் போயிருப்பாரோ? பாண்டிச்சேரி போயிருப்பார். பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரிக்கு என்னத்துக்கு போறார்? அவரோட அருமை தங்கச்சி அண்ணாமலை உண்டா இருக்கால, அவளை சீராட்டத்தான். நன்னா இருக்குடி, ரொம்ப நன்னா இருக்கு. ஆஸ்பத்திரியில் நம்ம பொண்டாட்டி காத்துட்டு இருப்பாளேங்கிற அந்த அக்கறை இல்ல உன் ஆத்துக்காரருக்கு. தங்காச்சியை பார்க்க போயிட்டாரா பாண்டிச்சேரிக்கு? உங்க ஆத்துக்கார மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? ஆம்பளை இல்லைன்னா பொம்மநாட்டியால ஒன்னும் பொழைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரா? இதோ பாரு, பொம்பளையாலையும் அப்பளா வித்து பொழைக்க முடியும். நீ வாடி, நான் உன்னை பாத்துக்கிறேன். எழுந்துரு, குழந்தைய கொடு, கூட எடுத்துக்கோ. விசாலம், விசாலம், என்னவா இங்க இருக்க? என் தலையெழுத்து. செட்டியாரே டிஸ்சார்ஜ் ஆகி 1/2 மணி நேரமா ஆஸ்பத்திரி வாசல்ல இருக்கும். இன்னும் அவ ஆத்துக்கார காணோம். என்ன விசாலம், இன்னைக்கு உனக்கு டிஸ்சார்ஜ்னு செட்டியார் சொன்னாரு. ஆர்த்தியெல்லாம் கரைச்சி வைக்கலாமேன்னு பார்த்தா வீடு பூட்டி கிடக்கு. உனக்கு என்ன செய்யதாச்சோன்னு இங்க வந்தா நீ என்னமா இங்க நின்னுட்டு இருக்க? தவசு எங்க? அவ ஆத்துக்கார காணும் தான் அவளும் தவிச்சுட்டு இருக்கா. அவளை கேட்டு என்ன பிரயோஜனம்? அவர் எங்க போனாரோ? எங்க போனார்? மறந்து போயிருப்பார். விசாலம், நீ மனசை போட்டு குழப்பிக்காதம்மா, நான் இருக்கம்மா. வா தேனே, அந்த பையடு. வா, மாமி, கொண்டாம்மா. குழந்தைய பத்திரமா எடுத்துட்டு வாங்க மாமி. வாங்க விசாலம், பார்த்து வாமா. முள்ள முள்ள. ஐயா, இந்த மனுஷன் என்ன வீட்டையுமா பூட்டின்னு போனோம்? சும்மா இருங்க மாமி. யோ டிரைவர், இந்த பூட்டை ஓட. சீக்கிரம் வாயா. குழந்தைக்கு ஒரு பொட்டு வைடி. உள்ள வாமா. எதுக்காக? ஏன் இப்படி பண்ண? இதுக்காகவா உன்னை நான் விழுந்து விழுந்து வேண்டேன்? என் குழந்தை எப்படியெல்லாம் பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படியா ரோட்ல சிமெண்ட் குழாக்குள்ள வந்து பிறக்கணும்? ஏன் இப்படி பண்ண? ஆனா நல்லபடியா குழந்தை வந்து பிறந்துடுச்சு. அவனை நல்ல விதமா வளர்ப்பேன். அண்ணாமலை உன் எதிரி. அவ உனக்கு அத்தை இல்லைன்னு சொல்லி சொல்லி வளர்ப்பேன். உனக்கு யாரும் சொந்தம் இல்லைன்னு சொல்லி சொல்லி வளர்ப்பேன். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். விசாலம், 1000 தான் சொந்தங்க இருந்தாலும் இது முதல் பிரசவம். ஆஸ்பத்திரியில உன் கூட துணைக்கு யார் வந்திருக்காங்கன்னு கேட்டப்ப இவங்க தான் என் அத்தை, இவங்க தான் என் மாமான்னு சொந்தம் சொல்லிக்க முடியல. அப்போ இவளோட அக்கா நான் உரிமையா நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த மனசு யாருக்குங்க வரும்? இந்த உதவியை வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். வாங்க.
உங்க உதவியை வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன். ஆஸ்பத்திரிக்கு என் புருஷன் வரல, வீட்டை பூட்டிட்டு எங்கேயோ போயிட்டாரு. நீங்க வந்தீங்க. இனிமே எனக்கு சொந்தக்காரங்கெல்லாம் நீங்க தான். உங்க உதவியை நான் மறக்க மாட்டேன். என் குழந்தைய நீங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா உனக்கு எந்த குறையும் வராது. உன் குழந்தை அமோகமா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமாம்மா. ஏன்னா குழந்தை எடுமா உள்ளோ உள்ளோ. உன் புள்ள நல்லா வருவான். நீ எதுக்கும் கவலைப்படாத. தவசி ரொம்ப நல்லவருமா. அவர் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்தினால அவளை பார்க்க போயிருக்கலாம்ல. இல்லக்கா, அவருக்கு நாங்க முக்கியம் இல்ல, அவர் தங்கச்சி தான் முக்கியம். அவர் தங்கச்சியோடவே நிம்மதியா இருக்கட்டும். உங்க உதவியை நான் மறக்க மாட்டேன். விசாலம், இந்த வார்த்தையை நீ கடைசி வரைக்கும் மறக்கவே கூடாது. நிச்சயமா என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். என்னங்க விசாலத்தை பார்த்துக்கோ. வேலைக்கு மாத்திரையை கொடு. நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். அண்ணாமலை, ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? சாப்பிட்டியா? இங்க பாரு, திருநெல்வேலி போறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒண்ணு இல்ல. பொய் சொல்ற? ஒண்ணு இல்லைங்க. எனக்கு தெரியும். நீ உங்க அண்ணன் தவசியை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்க. அவரை பத்தி ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? அவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. என் அண்ணனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கா? ஆமா. அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குங்களா? ஆமா, நம்மள ஸ்டேஷன்ல வச்சு அன்பழகன் சொன்னாரு. நீங்க ஏங்க அங்க என்கிட்ட சொல்லல? அன்னைக்கு இருந்த டென்ஷன் அப்படி. அது மட்டும் இல்ல, நம்ம குழந்தை பிறக்கிற சந்தோஷத்துல நானும் மறந்துட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஐயோ, நான் என் அண்ணனை பார்க்கணும், என் அண்ணிய பார்க்கணும், அந்த குழந்தைய கொஞ்சம். அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அன்பழகன் அன்னைக்கு பேசினதை வச்சு பார்த்தா அநேகமா மெட்ராஸ்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம உடனே மெட்ராஸ் போலாங்க. அண்ணாமலை, மெட்ராஸ் என்ன சின்ன ஊரா என்ன? நம்ம அங்க போய் 2-3 நாள் தங்கி தான் பார்க்க வேண்டியிருக்கும். உனக்கு அதிர்ஷ்டம் தான், உங்க அண்ணனை நீ சீக்கிரமாவே பார்க்கலாம். இருக்குங்க, எனக்கு என் அண்ணனை பார்க்குற அதிர்ஷ்டம் இருக்குங்க. நான் கண்டிப்பா பார்ப்பேன். வந்து அண்ணன்கிட்ட நீங்க பேசுவீங்கல்ல? நான் உன் கூட வரேன் நம்மள, ஆனா அவர்கிட்ட பேச மாட்டேன். நீ பேசு, நான் அதை தடுக்க மாட்டேன். ஐயோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? என் அன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கு. என் அண்ணன் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு தெரியுமா? ஐயோ, எனக்கு அந்த குழந்தை தூக்குறேங்க. அந்த குழந்தைய தூக்கி நான் கொஞ்சணுங்க. எனக்கு சந்தோஷத்துல ஒண்ணுமே புரியல. அதுவும் என் அண்ணி இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் கோவிந்தா 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 வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா சத்தம் போடாதீங்க, பக்கத்து வீட்டு போங்கம்மா, இல்ல அடுத்த வீட்டு போய் கேளுங்க. போம்மா, இங்க சத்தம் வாட்ச்மேன் போன்னு சொல்றேன்ல. வெங்கட்ரமணா சீனிவாசா, இல்ல இல்ல அவளை விடுங்க. கோவிந்தா வெங்கட்ரமணா சீனிவாசா கோவிந்தா கோவிந்தா வெங்கட்ரமணா சீனிவாசா கோவிந்தா கோவிந்தா அந்த கோவிந்தனோட அருளால உங்க குடும்பத்தோட நீங்க நல்லா இருக்கணும். ஆமாம்மா, நீங்க மகராசியா இருக்கணும்மா. கோவிந்தா கோவிந்தா. இந்த
வர்றேம்மா. நீங்க நல்லா கோவிந்தா 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 வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா வெங்கட்ரமணா ஸ்ரீனிவாசா கோவிந்தா. என்ன சென்னமலை உனக்கு? நீ சாமி கும்பிட மாட்ட, அப்புறம் சாமி உண்டியல்ல காசு போடுற? நான் சாமி கும்பிட மாட்டேன், என் அண்ணன் சாமி கும்பிடுவார்ல. ஏங்க, அவர் எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, இன்னும் சிரமப்பட்டுட்டு இருக்காரு. அவர் நல்லா இருக்கணும், அண்ணி நல்லா இருக்கணும், அந்த குழந்தை நல்லா இருக்கணும். அதுக்காக தாங்க அவங்களுக்கு நான் பணம் போட்டேன். இப்ப நான் பணம் போட்டோன்னா அவங்க என்ன வாழ்த்துனாங்கல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு போய் சேரட்டுங்க. ஏங்க, நான் அத்தையா இருந்து அந்த குழந்தைக்கு நான் எதுவுமே பண்ணலைங்க. இந்த புண்ணியம் அது போய் அவங்களுக்கு சேரட்டும். அதுதான். கல் நெஞ்சக்காரர், மோசக்காரர். உங்களுக்கு நாங்க முக்கியம் இல்ல, அண்ணாமலை முக்கியமா போயிட்டா. பாண்டிச்சேரி போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லியும் போனீங்கல்ல. 10 வருஷம் தவறுந்து என் குழந்தைய ரோட்ல சிமெண்ட் குழால பெத்த. சரி, இன்னைக்காவது நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து எங்களை அந்த நாத்தம் பிடிச்ச இடத்துல இருந்து கூட்டிட்டு போவீங்கன்னு பார்த்தேன். வரல. இனிமே நான் உங்க கூட இருக்க மாட்டேன். நான் எங்க ஊருக்கே போறேன். என் கை கால் பலமா இருக்கு. ஏதாவது வீட்டு வேலை செஞ்சு என்னையும் என் குழந்தையும் காப்பாத்திப்பேன். நீங்க எனக்கு தாலி கட்டின நினைப்பு இருந்தா என்னையும் என் குழந்தையும் நாளைக்கு பஸ்ல வந்து ஏத்தி விடுங்க. இல்லன்னா நான் எப்படியா தட்டு தடுமாறி போயிடுவேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன இப்படி தண்டிக்கிறீங்க? ஏன் எங்களை அனாதையாக்கிட்டீங்க? நான் போறேன். இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். நடந்தது என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இருக்கிறதா போறதான்னு நீயே முடிவு பண்ணிக்க. பாண்டிச்சேரி போனங்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியும். அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. போன உடனே என்னை ஜெயிலில் பிடிச்சு போட்டாங்க. அண்ணாமலை மட்டும் ஒத்தையா நின்று போராடி என்னை வெளியே கூட்டி வந்தான். கட்டின புருஷனை தூக்கி எறிஞ்சிட்டு அத்தனை போலீஸுக்கு மத்தியில் அந்த ஸ்டேஷன்ல தனியா நின்று போராடி என்னை வெளியே கூட்டிட்டு வந்தா. நமக்கு குழந்தை பிறந்துடுச்சுங்கிறதுக்காக இவ்வளவு வருஷமா கொண்டாடின குழந்தைய அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்துடலாமாமா? ஆஸ்பத்திரியில் அப்படி நீ பேசுனதுக்காக நான் ஒன்றும் வருத்தப்படல. பச்சை உடம்பு, உன் கோபம், ஆதங்கம்லாம் நியாயமானதுதான். அப்புறம் வீட்டுக்கு வந்து படுத்த அரண்மனை மாதிரி எப்பேற்பட்ட அழகான வீட்டில் பிறந்தேன். இளவரசன் மாதிரி எவ்வளவு செல்வாக்கா அந்த வீட்டில் நான் வளர்ந்தேன். பஞ்சமத்தில் பிறக்க வேண்டியவன்
தெருக்குழாயில பொறுக்கும்படி ஆயிடுச்சே. பெத்த அப்பனா இருந்தும் என்னால எதுவுமே செய்ய முடியலையேன்னு நினைச்சப்போ நெஞ்சே வெடிச்சிடும் போல இருந்ததுமா. நெஞ்சே வெடிச்சிடும் போல இருந்தது. சரி, ஆஸ்பத்திரியில் இருந்தாவது கௌரவமா கூட்டிட்டு வரலாம், ஒரு ஆட்டோ பிடிக்கலாம்னா அது கூட கையில காசு இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம விடியற வரைக்கும் புரண்டுகிட்டே இருந்தேன். விடிஞ்சதும் ஏதோ ரத்த வங்கியா, ரத்தம் கொடுத்தா காசு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. என் ரத்தத்தில் பிறந்த பிள்ளைக்கு என் ரத்தத்தை செலவுண்டு தப்பு இல்லைன்னு அங்கே போய் ரத்தம் கொடுத்தேன். அப்புறம் பஸ் இருந்தேன். ராத்திரி பூரா ஒன்றுமே சாப்பிடல, தூக்கம் வேற இல்லை. ரத்தம் கொடுத்ததுல ஒரே தலை சுத்தல், அப்படியே மயக்கமாயிட்டேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. பஸ்ல இருந்து இறக்கி விட்டானுங்க. எந்த இடம் என்ன ஒன்றும் புரியல. ஆஸ்பத்திரி கண்டுபிடிச்சு வர்றதுக்குள்ள அங்கிருந்து நீ வீட்டுக்கு புறப்பட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. இதுதான் உண்மையில் நடந்தது. என் வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ரத்தம் கொடுத்த காசு நீ உன் பிள்ளையும் இதை எடுத்துக்கிட்டு நாளைக்கு ஊர் கிளம்புங்க. என்ன, நான் தான் சதோன்னு என்னையே நம்பி வந்தவன் இப்ப என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். ஆனா நான் வரமாட்டேன். ஒரு மனுஷனாகாம இந்த ஊரை விட்டு நான் வரமாட்டேன். நீங்க போங்க, சந்தோஷமா போங்க. ஆனா காலையில உங்க 2 பேரையும் பஸ் ஏற்றி அனுப்புற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. நீங்களே போனதுக்கு அப்புறம் வீடு வாசல் என்னத்துக்கு இதெல்லாம்? நான் எங்கேயாவது போறேன்டா. என்ன ஊரை விட்டு போக சொல்லாதீங்க. உங்களை விட்டு போக மாட்டேன். என்ன இல்லம்மா. மன்னிச்சிடுங்க. நான் தான் தப்பு பண்ணேன், நீ தான் என்ன மன்னிக்கணும். நான் பைத்தியக்காரி, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, இல்ல, மன்னிச்சிடுங்க. இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு தங்கச்சி பார்க்கணும் பாடிச்சேரி போறேன்னு நான் தாம்மா தப்பு பண்ணேன், நீ தான் என்ன மன்னிக்கணும். இல்லங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல விசாலம், இல்ல, நீ தான் என்ன மன்னிக்கணும். நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், நீ தான் என்ன மன்னிக்கணும். இதோ பாருங்க, நம்ம குழந்தை அழுறான் பாருங்க. நீங்க எங்களை விட்டு போக கூடாதுன்னு அவன் அழறான் பாருங்க. அவனை எடுங்க, எடுங்க, உங்க குழந்தைய எடுங்க. இந்தாப்பா காஃபி, சாப்பிடு. என்ன டியூட்டி கிளம்பிட்டு இருக்கியா? பார்த்தா தெரியல, ஏன் கேட்குறீங்க? நேற்று பாண்டிச்சேரி போனேன். தவசியை கூட்டிட்டு வந்து அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்தேன். குழந்தை பிறந்திருக்கே, போய் பார்க்க வேண்டாமா? நீங்களே போயிட்டு வந்துருங்கம்மா. இந்த கோலத்தில் நான் எப்படிப்பா போவேன்? உங்க அப்பா இருந்திருந்தா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நானே போயிட்டு வந்திருப்பேன். அன்பழகு, சம்மந்தி வீடு, நம்ம பொண்ணு அங்கே வாழ்ந்துட்டு இருக்கா, செய்ய வேண்டியதெல்லாம் முறைப்படி செய்யணும். இந்த செயினை கொண்டு போய் குழந்தைக்கு போட்டுட்டு வந்துரு. சரி, போகிறேன். எங்க உங்க மருமக? ஏன்
தனியாக போனால் நல்லா இருக்காது. அவளையும் கூட்டிகிட்டு போகணும். அவ வரமாட்டா, நீயே போயிட்டு வா. அம்மா, தனியாக போனால் விசாலம் வைஃப் எங்கன்னு கேட்கும். நீங்கள் பேசி அமுச்சு விடுங்க. நான் பேச மாட்டேப்பா, நீயே பேசிக்க. சூழ்நிலை புரியாமல் பேசாதீங்க. துளசி, இங்க வாமா. விசாலத்துக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல, அன்பழகன் போய் பார்க்க போறான். நீ கூட போயிட்டு வாமா. துளசி, ஏதாவது சொல்லிட்டு போமா. இந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு அவர் அங்க போறாரா? போலீஸ்காரங்களுக்கு இதுக்கெல்லாம் கூட நேரம் கிடைக்குமா? அன்பு, பாசம் அப்படிங்கிற வார்த்தையா அவங்களுக்கு தெரியாதே. இப்ப நீ அவன் கூட போகலைன்னா நான் இன்னைக்கு பூரா சாப்பிட மாட்டேன், அவ்வளவுதான். அம்மா, எனக்காக யாரும் சாப்பிடாம இருக்க வேண்டாம். நான் போறேன். இறக்க குணமே இல்லாத இந்த காக்கி சட்டையை கட்டிட்டு வேற ட்ரெஸ் போட்டுட்டு வர சொல்லுங்க. இல்லைன்னா குழந்தை பார்த்து பயந்துற போகுது. என்னத்து கழுவுற? அழக்கூடாது. என்னடா அம்மா வேணுமா? அம்மா கடைக்கு போயிருக்கா, அதை வந்துடுவா. தாதா, என்னது இந்த பாரு, டேய் டேய், என்ன அடிச்சடா உனக்கு? ஐயோ, வா 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 வாடா. என்னடா என்னத்துக்கு இப்படி அழுவுற? சரி சரி, வா. அப்பா அடிச்சுக்கலாமா? அப்பா, சரி சரி சரி. அப்பா, ஐய ஆய் போயிட்டியாடா? போக்கிருப்பாயில போக்கிருப்பாயில. சரி சரி, நான் தொடச்சு விடுறேன். அவ்வளோதானே, சுத்தமா தொடச்சிட்டேன். என்னங்க, என்கிட்ட கொடுங்க. என்ன? நான் கழுவிடுறேன். சும்மா ரெடி, ஏன் குழந்தை? நான் பண்ணக்கூடாது அதை. சொன்னா கேளுங்க. அவ்வளோதான்டா, அவ்வளோதான். சரி 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 சரி, படுத்து படுத்து படுத்து. இது எதுக்கு? மெதுவா. அப்பா அப்பா, தூங்குடா ராஜா, தூங்கு தூங்கு தூங்கு, நல்லா தூங்கு. தூங்கு 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 தூங்கு. ஏய், என்ன பண்ணாதீங்க, இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்? நீங்க முதல் என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ எங்க வீட்டுல ஒரு சின்ன ஜன்னல் வழியா எட்டி பார்த்தேன். நீங்க அப்ப வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு ராஜகுமார் மாதிரி கார்ல ஜம்முன்னு வந்து இறங்குனீங்க. அத பார்த்ததும் இந்த ராஜகுமாரனா எனக்கு புருஷனா வரப்போறாரு, இவரா எனக்கு புருஷன். சந்தோஷமா வீட்டுக்குள்ள ஓடின. சாமி முன்னாடி போய் நின்னுக்கிட்டு, இது கொஞ்சம் பேராசைதான், இவரே எனக்கு புருஷனா வரணும், இந்த ராஜகுமாரனே எனக்கு புருஷனா வரணும்னு வேண்டிக்கிட்டு 5 பைசா எடுத்து என் முந்தானையில முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் அசந்து தூங்குறப்பெல்லாம் உங்க முகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த ராஜகுமாரனேவா எனக்கு புருஷனா வந்திருக்காருன்னு சந்தோஷப்படுவேன். ஆனா இப்ப நீங்க இந்த வேலையெல்லாம் பண்றத பார்த்தா
அந்த ராஜகுமார சிம்மாசனத்துல இருந்து கீழே இறங்கிட்ட மாதிரி இருக்கு. ரோட்ல சாப்பாட்டு கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. வேண்டாங்க, இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. என்னால பார்க்க முடியல. பண்ணாதீங்க. தவசி, வாங்க. துளசி, செயினை போடு. எதுக்கு நான் இதெல்லாம்? குழந்தைக்கு நான் தான் தாய் மாமா. என்ன துளசி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? தவசி, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் இருக்கேன். விசாலம் பக்கத்து வீட்டு மாமி கிட்ட என்ன அண்ணன் சொன்னா. அப்பவே விசாலம் என் தங்கச்சியை நான் முடிவு பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் முன்னாடி தான் என் கூட பிறந்த தங்கச்சியை என் தங்கச்சியே இல்லைன்னு நான் தலை முழுகிட்டேன். அதுக்குள்ள எனக்கு இன்னொரு தங்கச்சி கிடச்சிட்டா. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், மலையிலேருந்து கீழே விழுற நிலைமை வந்தாலும் நான் கயிறு போட்டு காப்பாற்றுவேன். நான் உங்க மச்சான். கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. நான் இருக்கேன் தவசி. வண்டி கட்டியா? ஏமா இங்க வாங்க. முன்னத்தாமா கூப்பிடுறேன், இங்க வாங்க. டேய் இங்க வாடி. யார் நீ? எதுக்கு அந்த நேரத்துல இருக்க? பாண்டிச்சேரி போறேங்க.
பாண்டிச்சேரி வரைக்கும் இங்க எதுக்கு நின்று இருக்க? இல்லைங்க, திருநெல்வேலிக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ்ல பாண்டிச்சேரிக்கு போறேன். பஸ்ஸா இல்ல லாரியா? யாருகிட்ட காது குத்துற நீ? என்ன லாரியா? ஒன்றும் புரியலங்க. என்ன சொல்றீங்க? உன் பேர் என்ன? சாந்தி. ஆ? சாந்தி. அது என்னடி இந்த தொழிலுக்கு வர்றவங்க எல்லாம் ஒண்ணு சாந்திங்கிறீங்க இல்ல லட்சுமிங்கிறீங்க. இது என்ன உங்க ட்ரெயின் நேமா? ஐயோ, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க. நான் நெருப்பு மாதிரி. நெருப்பா? தொட்டா சுடுமான் பார்க்கலாமா? கொப்பம் பேர் என்ன? நான் பாண்டிச்சேரி போறதுக்கு எங்க அப்பா பேர் எதுவும் சொல்லணும்? ஏய், கொப்பம் பேர் என்னடி? அப்பா பேரெல்லாம் சொல்ல முடியாதுங்க. கொப்பனுக்கு தெரியாம இந்த மாதிரி மேல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கியா? இதை பாருங்க, அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஏறி வண்டியில. நான் எதுக்கு வண்டியில ஏறணும்? ஸ்டேஷனுக்கு வா, அப்புறம் எல்லா விவரத்தையும் விளக்கமா சொல்றேன். ஏறி வண்டியில. ஸ்டேஷனுக்கு இருக்குங்க. கூட பேசுன ஓங்கி அப்ப போடுறோம். நான் ஏறி எதுவும் வண்டியில. பண்ணலங்க. போடு. ஏறுமா ஓ. எதுக்கு என்ன கூட்டு போறீங்க? நான் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்றேன். பெரிய வண்டியில. சாந்தி, 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 எங்க போய் தொலைஞ்சா? சாந்தி, சாந்தி, தேடுறியா? நல்லா தேடு. ஆனா நீ தேடுறதெல்லாம் கிடைக்காது தாயி. நீ தொலைச்சதெல்லாம் கிடைக்கும். தேடு போ. சாந்தி, சாந்தி, சாந்தி. ஐயா, என்னம்மா? பாண்டிச்சேரிக்கு இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் பண்ணி கொடுங்க ஐயா. பாண்டிச்சேரியா? கொஞ்சம் சீக்கிரம் ஐயா. ஐயா, இந்தாங்கம்மா, ரிங் போயிட்டு இருக்கு. ஹலோ, யாருமா பேசுறீங்க? ஹலோ ஹலோ, யார் வேணும் உங்களுக்கு? ஹலோ ஹலோ. என்னம்மா ஆச்சு? சரியா நம்பர் போட்டு கொடுங்க. டூ 235 தானே? சீக்கிரம். ரிங் போகுதுமா? ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறது? ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. என்னம்மா? ஹலோ ஹலோ ஹலோ. யாருங்க பேசுறது? இந்தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசுங்க. ஐயோ, வச்சுடுங்க. மா பேசுங்கம்மா. போனை வச்சுடுங்க. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ. ஏம்மா பேச மாட்டீங்க? அங்க என் பையனை மட்டும்தான் எனக்கு தெரியும். அங்க இருக்கிறவங்க யாரையும் எனக்கு தெரியாது. ஏம்மா அழுறீங்க? என் பொண்ணை காணுங்க ஐயா. பொண்ணு காணாமா? என்ன வயசு இருக்குமா? குழந்தையா? வயசு பொண்ணா? ஆமாங்க ஐயா. அம்மா, அப்புறம் எங்க இருக்குமா இருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? பக்கம் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கம்மா, பொண்ணை காணான்னு சொல்லி.
போலீஸ்க்கா? ஆமாம்மா, நீங்கள் பாண்டிச்சேரி ஃபோன் பண்ணி உங்கள் பையன் வந்து உங்கள் பொண்ணை தேடுறதுக்குள்ளேயும் ஏதாவது பிரச்சனை நடந்துடுமா? ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கம்மா. போங்கம்மா போங்கம்மா, ஏதாவது பிரச்சனை ஆக போகுது. சரி. இந்தம்மா காசு கொடுத்துட்டு போங்கம்மா. எவ்வளோ? 9 ரூபாய். வரேங்க ஐயா. இருங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அக்கா டீ. ஏய், இட்லி இருக்கு, டீ இருக்கு, ஒழுங்கா சாப்பிடு. அப்புறம் கோர்ட்டு கொண்டு போயிடும், இதெல்லாம் சாப்பிட முடியாது. சாப்பிடு. Catch us on TV, Thandiwan app, thandiwan.com and YouTube.